இனிமேல் வாழ்நாளில் ஒரு கப்பலும் போக முடியாமல் செய்வோம். குவைத்தினுடைய அரச கட்டிடம், வாகனங்கள் மீது பொதுத்துறை நிறுவனத்திற்கு சொந்தமான கட்டிடம் மீது இன்றைய தினம் ட்ரோன் குறிவைப்பால் குவைத் தனது நிலப்பரப்பில் ஈரான் தொடர்ந்து நடத்தி வரும் ஆக்கிரமிப்பை வன்மையாக கண்டிக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். தற்போதைய சூழலில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்குது. அதில் முதல் தகவலாக பார்த்துடலாம். கடற்படை முற்றுகையால் அதை நெறித்த பிறகு ஈரானிடம் இருந்து புதிய அச்சுறுத்தல். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ந்துமே கடல் மூலமாக அமெரிக்கா தனது ஆக்கிரமிப்பை செயல்படுத்தணும், எங்களுடைய ஆக்கிரமிப்பு வலுவாகணும் அப்படின்னு தொடர்ந்துமே செயல்படுறாங்க. ஆனால் அதை ஒரு துளி அளவு கூட ஈரான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க இல்லை. அதை மீறி நாங்கள் இருக்கிறோம், நிப்படா பார்த்துக்கலாம் அப்படின்னு அனுப்பக்கூடிய கப்பல்லாம் நம்பி போய் அடி வாங்கிட்டு வந்தது தான் மிச்சம், உசுர்கள் போனது தான் மிச்சம். இப்போ நிறைய பேர் போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஈரானிய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் ஹோர்மஸ் ஜலசந்தியை மட்டுமல்லாது மற்ற ஜலசந்திகளையும் சேர்த்து மூடுவோம், நீர்க்கண்ணி வெடிகளை ஜலசந்தி முழுவதும் விதைப்போம், ஒரு கப்பலுக்கும் போக விட மாட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்குது. அதாவது அவங்க சொல்லும்போது பார்த்திங்கன்னா அதில் அந்த ஃபோட்டோவுக்கு நான் ஃபோட்டோ போடுறேன், எடிட்டில் போடுறேன் பாருங்கள். இது செமால் நியூஸில் வந்தது தானே, ஆமாம் போடலாம், பிரச்சனை இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மைன்களை கடல் பூரா நாங்கள் விதைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு படகு கூட போக முடியாத அளவுக்கு, ஒரு கப்பல் கூட போக முடியாத அளவுக்கு. அதே மாதிரி அல்-ஹபாஸ் செய்தியிலையும் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வார்ன்ஸ் citizens in the region prepare for the possible airspace close and travel disruptions very quickly left from Middle East. உங்கள் ஆளுங்களை மட்டுமே வெளியேற்றத்தில் குறியாக இருக்கிறீங்களேடா, உடனடியாக வெளியேறுங்க, நிலைமை ரொம்ப கைமீறி போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட்லேயே சிக்கி தவிக்கணும், உங்களால் உங்களுடைய நாட்டுக்கோ குடும்பத்துக்கோ போக முடியாது அப்படின்னு அமெரிக்கர்களை எச்சரிச்சிருக்கிறாங்க. அதே போல் குவைத் மீது இன்று பொபியான் தீவில் நடந்த தாக்குதல் பார்த்திங்கன்னா குவைத் அரசாங்கம் எச்சரிச்சிருக்குது. தனது நிலப்பரப்பில் ஈரான் தொடர்ந்து நடத்தி வரும் ஆக்கிரமிப்பை குவைத் வன்மையாக கண்டிக்கிறது. நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள ஒரு அரசு வளாகமும் பொபியான் தீவில் உள்ள ஒரு பொதுத்துறை நிறுவனத்திற்கு சொந்தமான வாகனங்களும் ட்ரோன்கள் மூலம் குறிவைக்கப்பட்டுள்ளன. வெளியுறவு அமைச்சகம் இந்த தாக்குதல் விரோத போக்கை தொடர்வதற்கான உறுதியை பிரதிபலிக்கின்றன என்றும், குவைத் தனது இறையாண்மையை பேணுவதற்கும் தனது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் உள்ளார்ந்த உரிமையை வலியுறுத்துகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது மிரட்டி இருக்கிறாங்க, நாங்களும் எங்களுக்கும் அடிக்க தெரியும், எங்கள்கிட்டையும் கை இருக்குது, கண் இருக்குது, ஆனால் நாங்கள் இது வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்கிற வரைக்கும் நல்லதுப்பா, எதுவும் செஞ்சிடாதீங்க, உங்களை நம்பி நாங்களும் பொழப்புக்காக இங்கே இருக்கிறோம், என்ன நடக்குதுன்னு பொறுமையாக பார்ப்போம் இல்லையா. மாறி சண்டை பிடிக்க துவங்கிட்டான்னு வைங்க, கடைசியில் இந்த ஹூத்தியும் சவுதியும் அடிச்சுக்கிட்ட மாதிரி தான் சேரும். அதனால் பார்ப்போம், இன்ஷா அல்லாஹ் பொறுமையாக இருந்து. அரபு நாடுகளும் முடிஞ்ச அளவு பொறுமையாக தான் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்துக்கு வருவாங்கன்னு இன்னும் தெரியலை. ஆனால் நிலைமை கைமீறி போயிட்டுருக்குது அப்படின்றத அமெரிக்கா தொடர்ந்து உறுதி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய பவர் ஸ்டேஷனாக இருக்கட்டும், அதாவது மின்சார உற்பத்தி நிலையங்களாக இருக்கட்டும், மிக முக்கியமான தளங்கள், பாலங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நாங்கள் ஃபுல்லாக 1 டேலே கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், பிரார்த்தனை பண்ணுங்கள். தற்போதைக்கு கிடைச்சிருக்கிற தகவல் இவ்வளவுதான். ஹொர்மஸை மொத்தமாகவே இழுத்து மூட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விதைக்க போகிறாங்களாம், கடல் முழுக்க கனிவெடியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கால் வைக்கிற இடமெல்லாம் கனிவெடி இருக்கு அப்படின்ற மாதிரி சில நிலைமை வரும்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், அத்துமீறி நுழைந்தால் இதுதான் நடக்கும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி 2 கப்பலுக்கு அடித்ததுக்கு காரணம் அதுதான் சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிற வழியில் நாங்கள் கேட்குற பணத்தை கொடுத்துட்டு தாராளமாக போங்க, இல்லையா யாராலையும் நுழைய முடியாது அப்படின்னு அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கிறாங்க. الله كريم. الحق لأن اعتدي عليه، وبالتالي القانون الدولي يحميهم
من قيام بأي ردة فعل تجاه أي طرف معتدي عليهم. لذلك فاطمة نشوف أن الكويت تلجأ إلى صبر، يعني أنا أقول يعني عارفة صبر، يعني أن إحنا قاعد نتحمل كل هذا. هذه حكمة في التعاطي مع لسبب واحد الكويت لا تريد أن تفتح حرب مع إيران أو مع أي دولة ثانية في هذه الظروف، لأن إحنا نسعى إلى الحفاظ على أمن وسلامة المنطقة. صحيح. وهذا هو أمن وسلامة المنطقة يستدعي أن إحنا نصبر شوية، يعني ونتعامل مع الموضوع بحكمة ما شاء. يعني شوف الكويت قاعد تتعامل بهالموضوع بحكمة وروية وكذا، دون أن يعني تستخدم عندها قوة ممكن تردع فيها، لكن هي ترى بأن والقيادة السياسية يرون بأن التعامل مع هذا الموضوع يجب أن يتم بحكمة وبروية حتى لا تتوسع الحرب، ولا يعني يتم اتخاذ إجراءات قد تسبب إلى كارثة في المنطقة كلها. ونحن شايفين الأطراف كلها، العيون العالم كلها منفتحة اليوم على وخاصة أن مضيق هرمز صار يعني قصة كبيرة ومسلسل صار، يعني انفتح ما انفتح. فبالتالي احنا الكويت حقيقة القيادة والمسؤولين يعني يتعاملون مع هذا الموضوع بطريقة يعني رائعة جدا. يعني نفتخر ان يريدون تجنب مو الكويت، تجنب المنطقة من آثار أي ردة فعل يعني. نعم، وهذا ما جعل يعني الكويت تحظى باحترام ودعم كثير من دول العالم على حكمتها وكيفية تعاطيها مع هذه الأحداث المؤلمة أمانة. وكيف الآن إيران تعيش في عزلة دولية في ظل يعني انتهاكاتها وفي ظل شن اعتداءاتها على أكثر من دولة. شوفي فاطمة، التعاطف الدولي يعني مع الكويت شيء كبير جدا. صحيح. يعني نعم، وهذا التعاطف دولي نتيجة حكمة الكويت في تفاعلها في القضايا هذه. بالتأكيد.